எபிசோட் 51 ரம்யா வந்து நெடுமாறனோட கிச்சனுக்கு வராங்க. அப்போ வந்து ஷெஃப் ஜான் பார்த்துட்டு, நீ யாருமா எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்திருக்கேன், ஷெஃப் நெடுமாறனோட ரெக்கமெண்டேஷனில் தான் நான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெடுமாறன் சார் வந்துடுறாரு. உடனே அவரை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே ஃபைல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நெடுமாறன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அன்றைக்கி நீ தான் உண்மையிலே குக் பண்ணியா அப்படின்னோடனே, ஆமாம் சார் நான் தான் குக் பண்ணேன், யாரோட ஹெல்ப்பும் நீ எடுத்துக்கலானே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாரால் எவ்வளோ கேப்பபிலிட்டியோட சமைக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் இது வந்து ரியல் கிச்சன், நீ அங்கே பண்ணதெல்லாம் மறந்துடு, இது ரியல் கிச்சன், நீ என்னோட டியூட்டர்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், இங்கேருந்து வெளியே போகிறப்போ உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோ, ஒருவேளை உன்னோட டிசிப்ளினில் ஏதாவது குறை வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் செகண்டே உன்னை நான் வெளியே அனுப்பிடுவேன், கிச்சன் ப்ரோட்டோக்கால் எல்லாமே நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்களும் ஓகே சார்னு சொல்கிறாங்க. கடைசியாக கூப்பிட்டு வந்து கால் மீ ஷெஃப், இந்த மாதிரி சார்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிடுறாரு. ரம்யாவும் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ வெற்றி அவரோட பேண்ட்ரியில் குக் பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக அவர் வந்து ஒரு பருத்தி பால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நேற்றுக்கே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஒன்றும் வந்து நிறைய சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி பருத்தி பால் போட்டிருக்காரு. அதை போட்டு பாண்டியும் குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா, எனக்கு ஒரு செம்பு நிறைய குடிடா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரம்யா வராங்க. ரம்யா வந்து ரம்யா பார்த்துட்டு ஷெஃப் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காருல, அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஷெஃப் யார் ஐஷு வராங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா ரம்யா. உடனே வந்துட்டு பாண்டி டீஸ் பண்ணுறாரு, ஐயோ இவெல்லாம் வரலாம், இங்கே எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு கேட்டோடனே, கொஞ்சம் மாதத்துக்கு இங்கே தான் இருப்பேன் ரம்யா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பாண்டி சொல்கிறார், நான் பேசாமல் மெடிக்கல் லீவ்லேயே போயிடுறேன், இவ கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு பதிலாக ரம்யாவும் ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. திமிரா பேசினோடனே பாண்டி சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவங்கலாம் மிருகம் மாதிரி கடிச்சு கொதறிடுவாங்க, கேர்ஃபுல்லாக அப்படின்னோடனே, அவங்க மிருகம்னா நான் அவங்களோட மோசமான மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வெற்றி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே வந்திருக்கோம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நல்லா படித்து வேலை பார்க்குற வழியை பாரு, தேவையில்லாத பிரச்சனை இல்லைலாம் மாட்டிக்காது அப்படின்னு சொல்லி வெற்றி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரிட்டையர்டு பீப்புள் நிறைய பேர் வராங்க. வந்து என்ன இருக்குன்னு கேட்கும்போது வெற்றி சாம்பிளுக்கு ஒரு பருத்தி பால் கொடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. உடனே எல்லாருமே பருத்தி பால் வாங்கி அங்கே கூட்டமாக உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. இந்த நியூஸ் பரவி ஒரு வயசான பாட்டியும் வந்து இப்போ பருத்தி பாலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு பாண்டி வராரு. பாண்டி வந்துட்டு சொல்கிறாரு, டே இந்த பருத்தி பால் இந்த ரிசார்ட் பூரா ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கிச்சனை காமிக்கிறாங்க. கிச்சனில் விக்கி, வேணி, ஐஷோ எல்லாருமே மாறி மாறி டீஸ் பண்ணிவிட்டு பழைய மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரெண்டு ஷெஃப் பேசிக்கிறாங்க. முன்ன மாதிரி இப்போ தான் நம்மளோட ரிசார்ட் கிச்சன் வந்து ஹாப்பியாக இருக்குது, இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தப்பறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சிரித்து பேசியிருக்கும்போது கரெக்டாக ஸ்ரீநிதி ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்ரீநிதி இதை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அப்போ விக்கியை பார்த்துட்டு ஷெஃப் இதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே, ஹே நீ எதுக்கு என்ன விக்கின்னு கூப்பிடாம ஷெஃப்லாம் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி விக்கி சொல்கிறாரு. உடனே உங்களை வேறு எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி ரொம்ப அப்செட் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து இங்கே வேணியும் ஐஷும் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்லி விக்கியை திட்டுறாங்க. ஸ்ரீநிதி பாவம்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்கி சொல்கிறாரு, நான் சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன், அவள் அப்படி நினச்சிக்கிட்டானா அது என்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விக்கியும் சொல்கிறாரு. இப்போ ரூம் சர்வீஸ் எல்லாருமே வந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு ரூம் சர்வீஸ் பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே இங்கே ரூம் சர்வீஸும் கிச்சன் டீமும் தனித்தனியாக தான் உட்காருவாங்க, நீ அங்கே போய் உட்காருன்னு சொன்னோடனே ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நான் அங்கேலாம் போக மாட்டேன், என்னால் தனியாக உட்கார முடியாது அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக விக்கி வராரு. விக்கி வந்து பார்த்துட்டு, ரம்யா உனக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, நீ வந்து கிச்சன் டீமில் இருக்கிறவா, நீ உன் தகுதியை தெரிஞ்சு நடந்துக்கோ, இவங்க கூடலாம் உட்காராது அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் யார் அதை என்ன சொல்கிறதுக்கு, அப்போ இதே மாதிரி நான் உங்களை கூப்பிட்டு நீங்கள் ரூம் சர்வீஸ் கூட தான் உட்காரணும், நான் உங்களை உட்கார வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு நோஸ்கட் பண்ணுற மாதிரி பேசி விட்டுறாங்க. விக்கி இன்சல்ட் ஆகி போயிடுறாரு. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாண்டி வெற்றி எல்லாத்துக்குமே, ஹே இவ்வாறு விக்கி மூக்கே உடச்சிட்டா பாரு, சரியான ஹராத்தா தான் இருப்பா, இவ ஒரு டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை போட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரம்யா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷெஃப் கிரேஸ் தான் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஐஷு வராங்க. வந்து ஹே ரம்யா உன்னோட ஃபஸ்ட்டு எப்படி போகுது அப்படின்னு கேட்டோடனே ஐஷுவை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க. ரம்யா நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியல, வெற்றி மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் ஒரு தப்பு பண்ணி அவர் உங்களை அடித்தா நீங்கள் பொறுத்துப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிடுறாங்க. ஐஷு பாவம் போல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ வெற்றியோட பேண்ட்ரிக்கு ரியா வராங்க. வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இன்றைக்கி சேல்ஸ்லாம் எப்படி போச்சுனோடனே, எல்லாமே டைரியில் எழுதி வச்சிருக்கேன் மேம், பருத்தி பாலுக்கு குடிக்கிறீங்களா அப்படின்னோடனே ரியாவோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. பருத்தி பாலா, இது நம்ம மெனுவில் இருக்கானோடனே, இல்லை நான் வந்து நானே பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரியா பயங்கர கோவமாக திட்டிடுறாங்க. இது ஒன்றும் உங்கள் சீக்ரெட் கிச்சன் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு மெனு வைக்கிறதுக்கு, நான் கொடுத்த மெனுவில் உள்ளதை நீங்கள் சமைச்சா போதும், ஃபஸ்ட் டேயே மசாலா டீ கீரை வடைன்னு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணீங்க, சரி போட்டும் நான் விட்டேன், இதுக்காக தான் நான் உங்களெல்லாம் வைக்கவே கூடாதுன்னு சொன்னேன், எங்கள் அப்பாவை சொல்லணும் உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இனிமேல் மெனுவில் உள்ளதை மட்டும் சமைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெற்றிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கேட்குறாரு, ஆமாம் ஏதோ சீக்ரெட் கிச்சன்னு சொன்னாங்களே அது என்னது அப்படின்னோடனே வெற்றி ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்காரு. உடனே பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் தனக்கு தானே மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. நைட்டு பவானிகா கடையில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே போனேன், ஒரு போட்டேன், போட வேண்டியவங்களுக்குலாம் நறுக்குன்னு கொடுத்துட்டு தான்
தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே என்ன சொல்கிறேன் அப்படின்னோடனே ஷெஃப் ஐஷு தான் அவங்க சூஸ் ஷெஃப்பை நல்லா திட்டினேன், வெற்றி எப்படி அடிக்கலாம், அவள் எவ்வளோ திமிர் இருக்கும், அதனால் நல்லா அவளை திட்டினேன் அப்படின்னு சொன்னோடனே வெற்றி சொல்கிறாரு, உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. உங்கள் அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அந்த மனசில் வச்சுட்டு நடந்துக்கோ, வேலை பார்க்குற இடத்துல அனுசரித்து நடந்துக்கணும். அது போக இது எங்கள் 2 பேருக்கும் நடுவில் உள்ளது, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ரம்யா கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. பவானிக்கா தன்னோட பொண்ணு அப்செட் ஆகிறத அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.